ரேவதி நட்சத்திரத்திற்கான துதிகள். முதலில் கணபதி துதி. கணபதி என்றிடல் கலங்கிடும் வல்வினை, கணபதி என்றிடல் காலனும் கைதொழ, கணபதி என்றிடல் கருமம் ஆதலால், கணபதி என்றிடல் கவலைகள் தீருமே. ரேவதி நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரம். ஓம் விஸ்வரூபாய வித்மஹே பூஷ்ணதேவாய தீமஹி தன்னோ ரைவதி பிரச்சோதயாத். வேதங்களில் சொல்லியுள்ள ரேவதி நட்சத்திரத்திற்கான சூக்தம். சூரிய தேவன் செல்கின்ற பாதையை ரேவதி நட்சத்திரங்கள் தொடர்கின்றன. ரேவதி நட்சத்திரம் உயிரினங்களை உணவூட்டி வளர்ப்பவள், உயிரினங்களை காப்பவள். நமது ஹோமத்தால் மகிழ்ந்த புனிதர்களான கந்தர்வர்கள் தங்கள் வாகனங்களில் இங்கே வந்து சேரட்டும். சூரியனை தொடர்ந்து செல்கின்ற ரேவதி நட்சத்திரம் நமது பசுக்களையும் குதிரைகளையும் சிற்றுயிர்களையும் காப்பாளாக. மருந்து தந்து காப்பவர்களும் பலவித உருவங்களை எடுக்க வல்லவர்களுமான 2 அஸ்வினி தேவர்களும் இந்த மேலான யாகத்தை நமக்காக நன்கு நடத்தி கொடுப்பார்களாக. ரேவதி நட்சத்திரத்திற்கான தமிழ் பதிகம். நாயினும் கடைபட்டேனை நன்னெறி காட்டி ஆண்டாய், 1000 அரவம் ஆர்த்த அமுதனே அமுதம் ஒத்து நீயும் என் நெஞ்சுனுள் நிலாவிலாய், நிலாவி நிற்க நோயவை சாரும் ஆகில் நோக்கி நீ அருள் செய்வாயே. ரேவதி நட்சத்திரத்தின் வடிவம். ரேவதி நட்சத்திர தேவதையின் வடிவம் அபயம் வரதம் ஆகியவைகளுடன் கூடிய கைகளுடன் பிரகாசிக்கின்றவரும் இரத்தின சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவருமான பூஷா என்னும் தேவதை இந்த நட்சத்திரத்தின் தேவதையாவார். ரேவதி நட்சத்திரத்தின் வடிவம். ரேவதி நட்சத்திரமானது மீனை போன்ற தோற்றமுடைய 32 நட்சத்திரங்களை கொண்டதாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களில் மிகவும் சிறப்பானவராக கருதப்படுபவர் மகாபாரத கதைகளில் வரும் அபிமன்யு. ரேவதி நட்சத்திரத்தின் இன்னொரு தேவதை சனீஸ்வர பகவானாகும். ரேவதி நட்சத்திரத்திற்கான அதிர்ஷ்ட தேவதை ஸ்ரீரங்கநாதர். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தங்களது நட்சத்திரம் உள்ள நாளில் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது சிறந்த பலனை அளிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தானம் செய்ய வேண்டுமானால் கோவில் சார்ந்த பொது காரியங்களுக்கு உதவி செய்வது, மங்கள வாத்திய இசை கலைஞர்களுக்கு உதவி செய்வது, தான தர்மம் போன்ற புண்ணிய காரியங்கள் செய்வதால் இவர்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்திற்கு அதிபதி புதன் ஆவார். இந்த நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபட்டு வருவது சிறந்த பலனை அளிக்கும். அல்லது சிவன் கோவில்களுக்கு சென்று நவகிரகத்தில் புதன் கிரகத்துக்கு பச்சை வஸ்திரம் சார்த்தி பொங்கல் வைத்து வழிபட்டு அதை மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்க தொந்தரவுகள் குறையும். வழிபாடு என்பது நாம் விருப்பப்படக்கூடிய விஷயங்களெல்லாம் நமக்கு நடக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுவது அல்ல. முதலில் நம்மை பற்றியும் நம்முடைய தகுதியை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கும், புதிதாக தகுதிக்கு மீறி செயல்பட்டு தொந்தரவுகளை தேடிக்கொள்ளாமல் இருப்பதற்கும், நாம் வாழக்கூடிய காலங்களில் வரக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை சமாளிக்கக்கூடிய திறனை வளர்ப்பதற்காகவும் செய்வதுதான் வழிபாடு. கோவில்களில் சென்று இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருப்பதல்ல வழிபாடு. நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்த வழிபாடு என்பது உளவியல் ரீதியாக நமது மனதின் குணநலங்களை மேம்படுத்துவதற்காக உண்டான விஷயம். அவற்றை நாம் சரியாக தெரிந்து கொண்டு கடைபிடித்தால் நன்மை நிச்சயம் உண்டு.
நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.